ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி, என்ன கிழமை, நாளை நாளுடைய சிறப்பென்னங்கிறத முதல்ல பார்த்துடலாம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரல் மாதத்துடைய கடைசி நாள். ஆமாங்க, ஏப்ரல் மாதத்துடைய 30ஆம் தேதி. அதே போல் நாளை நாள் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி வருடம் முதல் மாதமான சித்திரை மாதத்துடைய 17ஆவது நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது. மிகவும் முக்கியமான ஒரு எச்சரிக்கையான செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான எச்சரிக்கையான செவ்வாய்க்கிழமைன்னு கேட்குறீங்களா? நாளைய செவ்வாய்க்கிழமை சித்திரை மாதத்துடைய சப்தம திதியானது வருது. ஸோ சப்தம திதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான திதிங்க. இந்த திதியில் நாளை நாள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த தெய்வத்தை வழிபாடு செய்து சப்தம திதியுடைய பலனை பெறுங்க. ஸோ சப்தம திதியில் நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்த கன்னிமார்களுங்க. சப்த கன்னிமார்கள் எல்லா கோவில்கள்லேயும் இருப்பாங்க. ஸோ கோவில்களில் இருக்கக்கூடிய இந்த சப்த கன்னிமார்களை வழிபாடு செய்யும்போது சப்த பிரச்சனைகள் நமக்கு வருவதிலிருந்து தப்பிக்க முடியும். ஸோ பிரச்சனைகள்லேருந்து தப்பிப்பதற்கு சப்த கன்னிமார்களை நாளை நாள் வழிபாடு செய்ய மறக்காதீங்க. அவங்களுக்கு நெய்விளக்கு ஏற்றி கற்பூரத்தை காட்டி வழிபாடு செய்தாலே அவங்க மனசுக்குள்ளிருந்து நமக்கு எல்லா விதமான பலன்களையும் கொடுப்பாங்க. நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இவங்க தாங்க. ஸோ நாளைய இந்த செவ்வாய்க்கிழமை நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் மட்டுமே கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை அன்பர்களுக்கும் கனிவான பேச்சுக்களால் காரிய அனுகூலம் ஏற்படும். அதனால் பேச்சுக்களை மட்டும் கனிவாக நாளை நாள் வைத்து கொள்ளுங்க. நாளை நாள் எது பேசுகிறதாக இருந்தாலும் கடுமையாக பேச வேண்டாம். பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த பேச்சு உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கண்ணாடி முன்னாடி பேசி அது ஓகேவாக இருந்தால் மட்டும் பேசுங்க. அந்த மாதிரி பேச்சுக்களில் நாளை நாள் கனிவை கொண்டு வரணும். எந்த அளவுக்கு நாளை நாள் அமைதியோடு பொறுமையோடு கனிவாக பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். ஸோ நாளை நாள் அனுகூலம் உண்டாகிறதுக்கு கனிவான பேச்சுக்கள் தேவை. இது தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பயணங்கள் செய்கிறதாக இருந்தால் நாளை நாள் தாராளமாக பயணங்கள் தொழில் வேலை ரீதியாக செய்யலாம். அப்படி நாளை நாள் பயணங்கள் நீங்கள் செய்யும்போது அந்த பயணங்கள் உங்களுக்கு தடையே இல்லாமல் போன காரியம் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதனால் பயணங்கள் தாராளமாக நாளை நாள் செய்யலாம். அதுக்கப்புறம் திறமைக்கேற்ப புதிய வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் திறமையை மட்டும் நாளை நாள் வெளிக்கொண்டு வாங்க. உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு சின்ன திறமை இருக்கும். அந்த திறமையை கொண்டு வந்தீங்கன்னா அதற்கேற்ப உங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். அதனால் திறமையை காட்டுங்க. குடும்பத்தில் கூட நாளை ஒரு நாள் அமைதியான சூழல் ஏற்படும். குடும்பத்தில் நாளை நாள் கவலையே பட வேண்டாம். குடும்பத்தில் நல்ல ஒரு உற்சாகமான நிலை நாளை நாள் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தடைப்பட்ட தடவரவுகள் கிடைக்கும். தடவரவுகள் கிடைக்கிறதுல ஏதாவது தடைகள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை நாளை நாள் முயற்சி பண்ணி பாருங்கள். தடைப்பட்ட தடவரவுகள் நாளை நாள் தாராளமாக உங்களுக்கு உண்டு. உறவினர்கள் வழியில் கூட மதிப்பானது அதிகரிக்கும். மனதளவில் கூட நாளை நாள் புதிய மாற்றம் ஏற்படும். ஸோ மனதளவில் புதிய மாற்றம் ஏற்படுறது, மதிப்பு அதிகரிக்கிறது, இந்த மாதிரி பாசிட்டிவாக நாளை நாள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நாளை நாள் ஒரே ஒரு சின்ன விஷயம், பேச்சுக்களில் மட்டும் பொறுமையோடு இருக்கணும். அப்போ தான் காரிய அனுகூலம் ஏற்படும். மற்றபடி நாளை நாள் வேறு உங்களுக்கு எதுவும் பெருசாக ஆபத்து கிடையாது. நாளை நாள் பொறுமை வேண்டிய ஒரு நாள் தான். ஸோ நாளைய இந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா சந்தன வெண்மை நிறம். அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா 3. அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடகிழக்கு. இந்த நிறம் எண் திசையை நாளை நாள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அனுகூலம் ஏற்படும். பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அமைதியான சூழல் ஏற்படும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா மாற்றம் ஏற்படும்.
ஸோ இப்படி தனுசு ராசிக்காரங்க நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க. அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலனை சொல்ல போகிறேன். மீத இருக்கக்கூடிய ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை தெளிவாக இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடைங்க. ஃபஸ்ட்டு மேஷ ராசி. பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் உண்டாகும். உயர்கல்வி தொடர்பான விஷயங்களை தெளிவான முடிவு பிறக்கும். மனதில் தொழில் சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும். அலுவலக பணிகளில் பொறுப்பு மேம்படும். அரசு சார்ந்த உதவிகள் சாதகமாகும். வெளிவட்டார தொடர்பு விரிவடையும். மொத்தத்தில் உயர்வு நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக ரிஷபராசி. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். விவசாய பணிகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கணும். தீர்த்த யாத்திரை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். வெளியூர் வர்த்தக தொடர்பான உதவி மேம்படும். தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். வழக்கு சார்ந்த சில நுணுக்கங்களை புரிந்து செயல்படணும். விவேகமான செயல்பாடுகளால் நன்மதிப்பு உண்டாகும். கவலைகள் விலகக்கூடிய ஒரு நாளுங்க. அடுத்ததான் மிதுன ராசி. உடன் பிறந்தவர்கள் இடத்தில் அனுசரித்து செல்லும். புதிய முயற்சிகளில் மாற்றமான சூழல் ஏற்படும். எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்பு குறையும். உயர் அதிகாரிகள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்லணும். எதிர்கால சார்ந்த சிந்தனைகளால் குழப்பம் ஏற்படும். நீண்ட நாள் முதலீடு தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்கணும். மறைமுக வருமானங்களில் கவனம் வேண்டும். ஸோ நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க. அடுத்ததாக கடகராசி. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். தனவரவுகளால் நெருக்கடி நீங்கும். உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்போடு செயல்படுவாங்க. அரசு சார்ந்த உதவிகள் சாதகமாகும். போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும். சுபகாரிய தொடர்பான பேச்சுவார்த்தை கைகூடும். மனதளவில் இருந்து வந்த குழப்பம் விலகும். ஸோ தேர்ச்சி நிறந்த நாளுங்க. அடுத்ததாக சிம்மராசி. பணி நிமித்தமான சிந்தனை மேம்படும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்பு கிடைக்கும். கடன் சார்ந்த பிரச்சனை கட்டுப்பாட்டுக்குள் வரும். தந்தை வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவை எடுக்க முடியும். உடல் தோற்றப்பொழிவில் சில மாற்றம் உண்டாகும். ஆன்மீக சார்ந்த பணிகளில் தெளிவு பிறக்கும். கனிவு நேர்ந்த நாளுங்க. அடுத்ததாக கன்னிராசி. திடீர் பயணங்களால் ஒரு விதமான சோர்வு ஏற்படும். மறைமுக தடைகளால் காலதாமதம் உண்டாகும். வர்த்தக பணிகளில் சிந்தித்து செயல்படணும். எதிலும் சிக்கனமாக செயல்படுவது நெருக்கடிகளை தவிர்க்க முடியும். உடல் ஆரோக்கிய தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும். எதிர்கால தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும். பொறுமையோடு இருக்க வேண்டிய நாளுங்க. அடுத்ததாக துலா ராசி. உறவினர்கள் வேலையில் விட்டு கொடுத்து செல்லணும். எதிர்பாராத பயணங்களால் சாதகமான வாய்ப்பு ஏற்படும். பெரியவர்களுடைய ஆலோசனைகளால் மனதளவில் மாற்றம் ஏற்படும். புதிய நபர்கள் அறிமுகம் உண்டாகும். நண்பர்கள் ஒத்துழைப்பால் மேன்மை ஏற்படும். கல்வியில் ஒரு விதமான ஆர்வமின்மை உண்டாகும். அலைச்சல் நிறைந்த நாளுங்க. அடுத்ததாக விருச்சிக ராசி. கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிக்க முடியும். குழந்தைகளால் மனமகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். பிரபலமானவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். அரசு காரியங்களில் இருந்து வந்து தாமதம் விலகும். மற்றவர்கள் தேவைகள் நிறைவேற்றி வைக்கணும். சோதனை நிறைந்த நாளுங்க. அடுத்ததாக மகர ராசி. மனதளவில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். எதிர்பாராத சில பொறுப்பு கிடைக்கும். புதிய முதலீடுகளில் பொறுமை வேண்டும். பழைய நினைவுகளால் செயல்பாடுகளில் தாமதம் ஏற்படும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கணும். புதிய நபர்களோட அனுசரித்து செல்லணும். நிம்மதி நிறைந்த நாளுங்க. அடுத்ததாக கும்பராசி. குடும்பத்தில் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். உடல்நலத்தில் கவனம் வேண்டும். கடன் சார்ந்த சிந்தனைகளில் குழப்பம் ஏற்படும். வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும். உத்தியோகத்தில் மறைமுகமான தடைகள் தோன்றி மறையும். எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும். பகைகள் விலகக்கூடிய நாளுங்க. அடுத்ததாக மீனராசி. குடும்பத்தினருடன் மனவிட்டு பேசணும். வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான வாய்ப்பு கிடைக்கும். புதிய பொருட்களை வாங்கி மகிழலாம். பிறமொழி பேசக்கூடிய மக்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் சில சூட்சமங்கள் புரிந்து செயல்படணும். மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும். ஸோ வெற்றி நிறைந்த நாளுங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களோட ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.